புற்றுநோயினால ஒரு வருஷத்துக்கு 82 லட்சம் பேருக்கு கணைய புற்றுநோய் வருது. அதுல 40 லட்சம் பேர் இறந்தே போயிடுறாங்க. கணைய புற்றுநோய் வந்து ஆரம்பத்துல தெரியாது நமக்கு. ஆரம்பத்துல எந்த அறிகுறிகளையும் நமக்கு காட்டாது. போக போக தான் அறிகுறிகள் காட்ட ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு அறிகுறிகள் காட்டுற ஸ்டேஜ் நேரத்துல நம்மளால இதை குணப்படுத்த முடியாம கூட போயிடலாம். கணைய புற்றுநோய் எதனாலலாம் தெரியுமா வருது? மரபு ரீதியாக, அதாவது நம்ம அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வயசு காரணமாகவும் வரலாம். வயசாக கணைய புற்றுநோய் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிரச்சனைலாம் கூடயும் வரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன, புகைப்பிடிக்கிறதுனால. அது பண்ணக்கூடாதுன்னு போர்டும் வச்சாச்சு. ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புகைப்பிடிக்காதீங்கன்னு நாங்கள் எல்லாரும் போட்டும் காட்டியாச்சு. ஆனால் எது பண்ணாலும் நம்ம புகைப்பிடிச்சிட்டு தான் இருக்கோம். அது நமக்கு மட்டும் கெட்டதில்லை, நம்மளை விட நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் புகைப்பிடிக்கிறது ரொம்ப கெடுதியாக அமையும். ஹலோ, என்னடியா மணி ஆச்சு, வேற ஆஃபீஸ் போகணும், மீட்டிங் வேற இருக்குது. சீக்கிரம் வா, சார் வேற ஃபோன் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்காரு எப்போ வரீங்கன்ட்டு. என்னாச்சு, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட நைட்டு? சிக்கன் நூடல் சாப்பிட்டேன். ரியா அதான் சாப்பிட வேணான்னு சொன்னேன், ரியா கேட்கவே மாட்டியா? சரி வா, ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரலாம். சார் ஒரு பேஷண்ட் வந்துட்டேன். சொல்லுங்கம்மா, என்ன செய்யுது உங்களுக்கு? வயிறு வலி சார். வயிறு வலி. அன்னைக்கு நைட் என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் நூடல். லைட்டாக ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்ததில் உங்களுக்கு அந்த கணையத்தில் லைட்டாக சின்ன கட்டி மாதிரி இருக்குது. சின்ன டெஸ்ட் எடுத்துகிட்டு பயாப்சின்ற ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து. பயாப்சினா என்ன டாக்டர்? பயாப்சினா அந்த கட்டியை எடுத்து சின்னதாக செக் பண்ணி பார்த்தோம்னா அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது தெரியுமா டாக்டர்? தெரியும், கண்டிப்பாக தெரியும். டெஸ்ட் எடுத்துகிட்டு நான் ஒரு மெடிசன்லாம் எழுதி தரேன். ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடி வந்துக்கோங்க. பயாப்சி ரிப்போர்ட்டோட 10 நாள் கழிச்சு திருப்பியே வராங்க. ரிசல்ட் தான் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. சின்னதாக லைட்டாக கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது. இனிமேல் குடும்பத்தை யாரும் பார்த்துக்குவா? அதான் சார் சொன்னால ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் நான் உயிர் வாழவே மாட்டேன். நான் ஏன் அழுவாதரியா? நீங்களே எத்தனை பேர் நிறைய பேர் சொல்லிட்டீங்களே, சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லைல்ல. அழுவாதரியா, அதான் டாக்டர் சொன்னார்ல. ஏந்திரி. நீங்கள் 1 நாள் 2 நாள் 1 மாதம் கூட பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு இதாயிரும். எனக்கு எவ்வளோ செலவு ஆகும்? ஐயா அதான் பார்த்துக்கலான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன அழுதுகிட்டே இருக்க? எவ்வளோ லட்சம் வேணால் கொடுத்து சரி பண்ணலாம். ஆனால் எப்படி நான் சாவ தானே போகிறேன், உங்களுக்கு பாரமாக தானே நான் இருக்க போகிறேன். இல்லை அப்படின்னா பேசாதரியா. ஒரு புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு வேணுமா? வரது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை சரி பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பம் பார்த்துக்க முடியும், ஃபேமிலியை பார்த்துக்க முடியாமல் எவ்வளோ அழுகுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கும் வரக்கூடாதுல்ல. அந்த சர்க்கரை வியாதி வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதே கணையம் தான். கணையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய இன்சுலின் நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கரெக்டாக பாதுகாத்துக்கும். அதை நம்ம ஒழுங்காக பராமரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சர்க்கரை வியாதி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு நம்ம இருக்க முடியுமா? இந்த மாதம் எதுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு உலக புற்றுநோய் மாதமாக நம்ம வருஷம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு அனுசரிச்சுட்டு வரோம். அதனால தான் நாங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஒரு விழிப்புணர்வு நடத்துகிறோம்.